அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா, சூப்பரான ஒரு டீ கடைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டீ தினம். அருமையான ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இந்த டீ தினத்தை கொண்டாடிட வேண்டியது தான். டீ வர வரைக்கும் பேப்பரை பார்ப்போம். என்னது, பேப்பரில் புதுசாக ஒரு செய்தியும் இல்லையே. ஆஹா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது பழைய பேப்பரு. ஆறுமுகம், என் பையன் ஆரம்பத்தில் கிளாஸ் ஃபஸ்ட்டு, அப்புறமா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, இப்போது ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்ததுனால அவனுக்கு என்ன மரியாதை தெரியுமா? எப்போவுமே நம்பர் ஒன்றுக்கு தான் மதிப்பே. ஆஹா, நாம் நினச்ச மாதிரியே கரெக்டாக சொல்லிட்டானே ஐயா. நம்பர் ஒன்று தான் எப்போவுமே பெஸ்ட். ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி ஒரு கட்டு கட்ட வேண்டியது தான். மச்சான், இப்போதைக்கு ஃபீல்டுலேயே எங்கால் தான் நம்பர் ஒன். நம்பர் ஒன்னாக வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி வந்துட்டோன்னு வச்சுக்க, நமக்கான மரியாதையே வேற லெவல்டா. ஆஹா, நாம் நினச்ச மாதிரியே சொல்லிட்டானுங்களே. அப்பாடா, செல்ஃபோன் கடைக்கு வந்தாச்சு. தம்பி, கூட்டுத்தொகை ஒன்று வர்ற மாதிரி நல்ல நம்பராக ஒன்று கொடுப்பா. என்ன சார், ஒன்று உங்களுக்கு லக்கி நம்பரா? ஆமாயா, என் பேரை கூட்டினா ஒன்று. நான் குடியிருக்கிற வீட்டோட நம்பரு ஒன்று. என் டேட் ஆஃப் பர்த்து ஒன்று. நம்பர் ஒன்று லக்கி நம்பர் மட்டும் இல்லை. என்னோட டீமில் இது வரைக்கும் இந்த பாஸ்கர் தான் நம்பர் ஒன்னாக இருந்துட்டு வர்றேன். ஓகே சார். 6 hours later. டேய், நாம் 3 பேரும் தனியாக வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஏதாச்சும் பேசுங்கடா. அதான் பாஸ், என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏண்டா, நீயாவது ஏதாவது பேசேண்டா. நானும் யோசிச்சுட்டு தான் பாஸ் இருக்கேன். இவனுங்க பேசுகிற மாதிரி தெரியல. டேய், நானே பேசுகிறேன். நாம் 3 பேரும் சென்னைக்கு வந்து 3 மாதம் ஆச்சு. பாஸ், தப்பாக சொல்கிறீங்க. 3 மாதத்துக்கு இன்னும் 5 மணி நேரம் இருக்குது. ஆஹா, இதெல்லாம் எவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க. ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நவ் மென்ஷன் பாஸ். பரஞ்சோதி, பத்மநாபன் 2 பேரும் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இதுக்கு மேலேயும் நாம் சும்மா இருந்தால் அது சரிப்பட்டு வராது. பாஸ், வேலையே இல்லாமல் தானே பாஸ் நாம் சும்மா இருக்கோம். ஒரு டைலாக் பேச விட மாட்டேங்கிறாங்கப்பா. தங்க கடத்தலில் நமக்கு பயங்கரமான லாஸ் ஆயிடுச்சு. எப்படி பாஸ்? தங்கமே நம்மளோடது இல்லையே. டேய் முட்டாள், எப்போ கடத்தணுமோ அப்போவே அது நம்ம தங்கம். புரியுதா? எப்படி பாஸ்? நாம் இன்னொருத்தங்கிட்ட இருந்து கடத்தணும், அந்த தங்கத்தை வேற ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டானே, அப்புறம் எப்படி தங்கம் நம்மளோடது ஆகும்? பாஸாக இருக்கிற நம்மளை கொஞ்சம் பில்டப் பண்ணி பேச விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பாஸ், அடுத்து என்ன பாஸ் பண்ணுறோம்? டேய், 3 பேருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். எந்த ஹோட்டலுக்கு பாஸ் போகிறோம்? தெருமுனையில் இருக்குதே தள்ளு வண்டி, அங்கே தான் போகிறோம். என்ன பாஸ், ஹோட்டல்னு சொல்லிங்க? தள்ளு வண்டியும் ஹோட்டல் தாண்டா. தள்ளு வண்டி கடைக்கு வந்தாச்சு. ஆளுக்கு 4 இட்லியும் கைக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுக்கிட்டே யோசிப்போம். பாஸ், அடுத்து என்ன பண்ணணும்? மொத்த இட்லியும் எடுத்துகிட்டு போய் காவால கொட்டிட்டு வா. கேள்வி கேட்டே உயிரை வாங்குறாயா. சட்னி சாம்பாரை வாங்கி சாப்பிட்றா. பாஸ், சட்னி சாம்பார் ஊற்றிட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? ஆளுக்கு ஒரு ஆம்லேட் சொல்லு. ஆளுக்கு ஒரு ஆம்லேட் சொல்லிட்டேன் பாஸ், போதுமா? ஆஹா, அங்கே சொல்ல சொன்னால் நாம் சொன்னது நம்மக்கிட்டேயே சொல்கிறானே ஐயா. டேய், கடைக்காரன்ட்ட சொல்கிறா. A few moments later. அடுத்து நாம் வெயிட் பண்ணுங்க பாஸ். ஆம்லேட் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஆர்டர் பண்ணலாம். ஆஹா, டேய், அடுத்து என்ன பண்ணலாங்கிறதுக்காக அப்படி சொன்னேன்டா. அதான் பாஸ், ஆம்லேட் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். தலை எழுத்து. டேய், நான் பிஸ்னஸை பற்றி கேட்டேன்டா. சாரி பாஸ், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அடுத்து நாம் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்ஸு வேறு லெவலில் இருக்கணும். புரிஞ்சதா? பாஸ், இன்னும் பிஸ்னஸே என்னன்னு சொல்லலையே. அதை பற்றி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யாராவது ஒருத்தன் ஐடியா கொடுங்கடா. பாஸ், ஆம்லேட். டேய், ஆம்லேட்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆடா? இல்லை பாஸ், நாம் ஆர்டர் பண்ணியிருந்த ஆம்லேட் வந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன். ஆஹா,
திங்கிறதுலையே குறியாக இருக்கானுங்களே ஐயா. தங்கம் கடத்தி பல்பு வாங்கியாச்சு. அடுத்து என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஒர்க் அவுட் ஆகும்? அவனுங்க கிட்டேயே கேட்போம். அடுத்து என்ன பண்ணலாம்? பாஸ், ஆளுக்கு ஒரு முட்டை பரோட்டா சொல்லலாம். என்னது, முட்டை பரோட்டாவா? ஏன் பாஸ் தலையில் அடிச்சுக்கிறீங்க? ஏண்டா, நான் நம்ம பிஸ்னஸோட அடுத்த மூவ் பற்றி கேட்டால் நீ முட்டை பரோட்டா பற்றி சொல்கிறியாடா முட்டாள். சாரி பாஸ். பரவாயில்ல, இப்போ சொல்லு. என்ன பாஸ், இப்போ சொன்னதுக்கு தான் என்னை பயங்கரமாக திட்டுனீங்க. மறுபடியும் முட்டை பரோட்டாவை பற்றி சொல்கிறீங்களே பாஸ். முட்டை பரோட்டா நினைப்பிலேயே இருக்கிறானே ஐயா. நீயாவது ஏதாவது ஐடியா கூடேண்டா. வெயிட் பண்ணுங்க பாஸ், இந்த ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு தெம்பா சொல்கிறேன். ஏண்டா, அதுக்குள்ளே ஆள் வச்சு அந்த ஆம்லேட் என்ன கடத்திடவா போகிறாங்க? என்ன சொன்னீங்க பாஸ்? இன்னொரு தரம் சொல்லுங்க. ஆஹா, காதும் போச்சே ஐயா. டேய், அந்த ஆம்லேட்டை ஆள் வச்சா கடத்திட போகிறாங்கன்னு சொன்னேன்டா. ஆஹா, ஆம்லேட் ஆள் கடத்தல். ஆஹா, ஆம்லேட்டை சாப்பிட்டது இவனுக்கு என்னமோ ஆச்சே ஐயா. பாஸ், எனக்கு ஒன்றும் ஆகலை, ஐடியா வந்துருச்சு. ஏண்டா, இத்தனோட ஆம்லேட்டை சாப்பிட்டதும் உனக்கு ஐடியா வந்துருச்சா? ஐடியா ஆம்லேட்டில் வரல பாஸ், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையில் வந்துச்சு. ஆஹா, நம்மக்கிட்ட இருந்தே உருவுறானுங்களே ஐயா. டேய், அது என்னன்னு சொல்லுடா. நான் சொல்ல போகிற ஐடியாவை கேட்டால் அசந்து போயிடுவீங்க பாஸ். டேய், முதல்ல ஐடியாவை சொல்லுடா, அப்புறமா பார்க்கலாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.